அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஜனநாயகனோட நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து முதல்வராக பதவியேற்றதற்கு பின்பாக முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டு பெருமையாக நிறைய விஷயம் கூறியிருக்காரு. அதாவது சினிமாவில் இருக்கும் பொழுது அவர் சம்பளம் எப்படின்னு தெரியும், 100-200 கோடிலாம் வாங்கியிருக்காரு. இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 படம் நடித்தா கூட நீங்கள் எவ்வளோ வரும்னு பார்த்துங்க. ஆனால் இப்பொழுது முதல்வருக்கு சம்பளம் வந்து 2,10,10,000 ரூபாய் வந்து அரசு நிர்ணயித்த அந்த பணத்தை வாங்கினதையும் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் சொல்லி கொண்டாடி தீர்த்துட்டாராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்பி தானே மக்கள்லாம் இருக்காங்க. அதாவது இந்த சம்பளத்தை நம்பி மாதம் இந்த சம்பளம் வரும், குடும்பத்தை ஓட்டணும், அதெல்லாம் படிக்க வைக்கணும், போகணும் வரணும், இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பளத்து மூலியமாக வருது. அதை வந்து மக்களோட மக்கள் நான் வாங்கின மாதிரி எனக்கு திருப்தியாக இருக்கிறது. சினிமாவில் நான் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் இந்த பணம் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நான் வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வாங்கின சம்பளமாக எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காரு. நிஜமாலுமே உண்மையான விஷயத்தான் கூறியிருக்காரு அப்படின்றத நம்ம நம்பலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மாத சம்பளம் வந்து அந்த 1ஆம் தேதி வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருந்தோமோ, குழந்தைகள் வந்தால் குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தது, மனைவிக்கு இல்லை வீட்டுக்கு, இதெல்லாம் செய்யும்பொழுது தாங்க மகிழ்ச்சியாக வரும். அந்த 10 நாளே வந்து குதூகலமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 15ஆம் தேதி 20ஆம் தேதி போகும்போதெல்லாம் எப்படா திருப்பி அடுத்த மாதம் சம்பளம் வரும்னு பார்ப்போம் பார்த்தீங்களா. இதை விஜய் அவர்கள் உணர்ந்து விட்டே சொல்லியிருப்பது போல தான் தெரிகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் வந்து திருட்டுத்தனமாக ஆன்லைன் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதில் வந்து 1,20,00,000 பேர் பார்த்துருப்பதாக தகவல் இருக்குங்க. அங்கே எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க பாருங்கள். அட்டன் டைம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இதில் திரும்பவும் இந்த ஜனநாயகனை வந்து திட்டத்தனமாக ரிலீஸ் பண்ணவங்க ஜாமீன் கேட்டே இருக்காங்களா, ஜாமீன் தர மறுத்து விட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்ற ஒரு புரளியை வந்து சமூக வலைதளங்களில் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுதுன்னு. கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 ஓடிடியில் ரிலீஸ் ஆகலைங்க, தேட்டரில் தான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகிறது. ஏனென்றால் சென்சார் சர்டிஃபிகேட்டே இன்னும் வாங்கப்படவில்லை. நேற்றுக்கு முன்தினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கே வந்து கூப்பிட்டு நிறைய கரெக்ஷன், சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாமணி நடிச்சிருக்குங்க. பிரியாமணி வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்களாம். அவங்க பேரை நீக்க சொல்லியிருக்காங்களாம். ஜெயலலிதா கூட இருந்தவங்க, அவங்க முக்கியமானவங்க, அவங்க பேரை நீக்க சொல்லியிருக்காங்களாம். யாரை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது படம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க பேரை நீக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கும் பொழுது பட தயாரிப்பு தரப்பிலும் டைரக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நீக்கணும் சார், ஆனால் இன்னும் சேர்க்க வேண்டியது நிறையா இருக்குதுன்னு சொல்லி கொண்டு தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சாங்கு திரும்ப சேர்க்க இருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி தளபதி விஜயின் பேர் போட்டிருந்ததை இப்போ முதல்வர் விஜயின் போட இருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது. ஃபஸ்ட்டு விஜய் அவர் வந்து வேணான்னு சொன்னாராம். ஆனால் இயக்குனர் கேட்டுக்கொண்டதன் பேரிலும் தயாரிப்பு தரப்பில் கேட்டுக்கொண்டதன் பேரிலும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் கேட்டுக்கொண்டது பேரிலும் பார்த்தீங்கன்னா முதல்வர்னு போடப்படும் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டிருப்பதனால இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால திரும்பவும் பார்த்திங்கன்னா சென்சாருக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கு, காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற டேட்டு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இதில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து தயாரிப்பு தரப்புலையும் வந்து லீலா பேலஸில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அதாவது ஓடிடிக்கு விற்றுட்டாங்க. ஓடிடி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால் வந்து உங்களுக்கு ஜூலை 16 ரிலீஸ் பண்ணிங்கன்னா 1 மாதம் கழித்து நாங்கள் ஆகஸ்ட் 15 ஓடிடி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு முடிவு சொன்னாங்களாம். ஆனால் தயாரிப்பு தரப்புலையும் இந்த பக்கம் டிஸ்ட்ரிபியூட் தரப்புலையும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 24 ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். ஆனால் ஜூலை 26 ரிலீஸ் பண்ணால் ஓடிடி அதாவது ஆகஸ்ட் 25 மேலே தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 மந்த்து டைம் எடுத்து தான் பண்ணுவதற்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வகுத்து வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதன் அடிப்படையில் இப்போ ஓடிடி என்ன முடிவு பண்ண போகிறாங்க, தயாரிப்பு தரப்பு என்ன முடிவு பண்ண போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும். எப்படியோ ஆனால் தேட்டரில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆவது உறுதி. ஆனால் தேதி தான் இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படவில்லை. இயக்குனர் ஹரி வந்து அடுத்தடுத்த படங்களை பார்த்திங்கன்னா இயக்குவதாக இருந்தது. தமிழில் நிறைய நடிகர் வந்து அவர் கதை கேட்டு வந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், நடிக்க ஒத்துக்காமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு போனார். தெலுங்குலேயும் பார்த்திங்கன்னா அவரை ஓரம் கட்டிட்டாங்க.
அதற்கப்புறம் வந்து அதரோட கதை சொல்லி ஓகே பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை இயக்குவதற்கு தயாராகி விட்டார் ஹரி அவர்கள். அதர்வா வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்தை அவரோட இயக்கக்கூடிய படத்தில் வந்து நடித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரி படத்தில் நடிக்க இருப்பதாக தகவல் இருக்கிறது. இந்த சமயத்தில் இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதயம் முரளின்ற படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிதாபங்களோட டிராவிட்னு ஒருத்தர் கூட வந்துட்டு இருப்பார். அவரு வந்து பார்த்திங்கன்னா டைலாக் எழுதியிருக்காராங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கான். பார்ப்போம் எந்தளவுக்கு வந்திருக்குன்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். இதில் வந்து அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்டும் அவர் கொடுத்துருக்காங்களாம். அதுதான் வந்து சூப்பரமான ஒரு மேட்டரில் பரிதாபங்களில் வந்து அவரோட பங்கு எவ்வளோ தூரம் இருந்திருக்கு அப்படின்றது டைலாக் எழுதுனதுக்கப்புறம் தெரியுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்சிக்கு பிடிச்ச மாதிரியே டைலாக் எழுதியிருக்காராங்க. அதுதான் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயிலர் 2 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகணும்னு சொல்லிட்டு அடிக்கடி டேட்டு வந்து மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது டேட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஜெயிலர் படக்குழு என்னடா அது 2-3 மாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது தோணுதுங்க. கன்ஃபார்மாக அந்த டேட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து ரித்திக் ரோஷன் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த போர்ஷன் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கூலியில் எப்படி நம்ம அமீர் கான் நடித்தார் அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே எப்படி இருக்குன்றத படம் வந்தால் தான் தெரியும். ஏன்னா அமீர் கானை வச்சு செஞ்சது யார், நம்ம லோகேஷ் கனகராஜ். இதில் நம்மால் என்ன பண்ண போகிறாருன்றதையும் நம்ம பொறுத்துட்டே பார்க்கலாம். கருப்பு படம் வந்து சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படம்னே சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட படம் அடி வாங்கிட்டு பார்த்திங்கன்னா கருப்பு வந்து பஸ்ஸில் சக்கப்போடு போட்டுருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து கடன்லாம் வாங்கியிருந்தேன், எத்தனை கம்பெனியில் கடை வாங்கியிருந்தேன் தெரியுமா, ஃபைனான்ஸில் வாங்கியிருந்தேன் தெரியுமா அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தார். ஆனால் படம் சக்கப்போடு போட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸில் மாறி குமிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் அதாவது அமேசான் ப்ரைம்லேயே வந்து பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களாங்க. இந்த விலை கொடுத்து வாங்கினதை தெரிஞ்சதுக்கப்புறம் டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன்லேருந்து படம் வெற்றி பெற்றுறது பார்த்திங்கன்னா அமேசானில் நீங்கள் பெரிய விலை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக குமிச்சிட்டாங்களாம். இதில் வந்து தயாரிப்பு தரப்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உறுதியளிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சால் எந்தளவுக்கு மண்ணக்காவும், வெற்றி அடைஞ்சால் எந்தளவுக்கு போகும் அப்படின்றதுலாம் இந்த மாதிரி படங்கள் தான் உதாரணம். அஜித்தோட ரசிகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகியே பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷமாக கார் ரேஸ்லேயே போயிட்டுருக்காருங்க. அதில் ஏதாவது ஒரு கிளிமிக்ஸ் வந்தால் கூட பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக்கி பெரும் பரபரப்பை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அஜித்தா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தை முடிவு செய்யாமல் போயிட்டே இருக்காரு. இதில் வந்து ஆரா மகேஷ் அவர் ப்ரொடக்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இல்லை, அடுத்த படம் தான் அவர் தயாரிக்கிற மாதிரி இருக்கும். முதல் படம் வேற ஒரு கம்பெனி வந்து ஓகே பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியே வரலையப்பா. ஏதாவது அப்டேட் கொடுத்தா கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில்ஸு பார்த்திங்கன்னா ஏதாவது படத்தோட தலைப்பு இதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும்ல, அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது தலை என்ன தான் முடிவு பண்ணுறாருன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் படம் வந்து செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதோட டைரக்டர் வந்து அடுத்து யாரை வச்சு பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏஜிஎஸில் தான் வந்து பிளாஸ்ட் படம் பண்ணியிருந்தாரு. அவங்களே அடுத்த படம் தயாரிப்பதற்கு ஒப்புக்கொண்டு இருக்காங்களாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்களாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி விக்ரம் அவர்கள் முந்திக்கிட்டதாக ஒரு தகவல் வெளியே இருக்கிறது. ஏன்னா விக்ரம் அவர்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் இயக்குனர்கிட்ட கால் பண்ணி படம் நல்லாயிருக்கு அடுத்த படம் பண்ணலான்னு சொல்லியிருந்தாராம். இதில் பிளாஸ்ட் இயக்குனர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னென்னா அர்ஜுனுக்கு பதிலாக விக்ரமுக்கு தான் இந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி விக்ரம்கிட்ட பேசலாம்னு இருந்தாங்களாம். ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா கால சூழ்நிலை ஒத்து வராத சூழ்நிலையில் அர்ஜுன் நடிக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்தியா இல்லை விக்ரமா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்களின் சிம்பொனி வந்து உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதுவும் அந்த வயலின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சாமி மறக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து ஞானி தான் இன்னும் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது அந்த வயலின்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமானும் இந்த மாதிரி ஒரு சிம்பொனியை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி ஏஆர் ரசிகர்கள்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கு காலம் கணிந்து விட்டதுன்னே சொல்லலாம். சான் பிரான்சிஸ்கோவில் ஆகஸ்ட் 2ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. டேட் எந்த அளவுக்கு உண்மைன்றது கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியும்னு வச்சுங்களேன். அங்கே வந்து சிம்பொனி பண்ண இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. இந்த ஆடிட்டோரியம் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி அங்கே பெரிய ஆடிட்டோரியம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே அங்கே வந்து பேர் இப்போ வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லா டிக்கெட்டுமே வந்து விற்று தீர்ந்துட்டு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பயங்கர ஷாக்கான ஒரு விஷயம்னு வச்சுங்களேன். ஏன்னா ஏஆர் ரகுமானுக்கு வந்து உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ரசிகர் இருப்பாங்க நமக்கு தெரியும். ஆனால் ஆன்லைனில் இந்த அறிவிப்பு வெளிவந்த 1 ஹவரில் விற்று தீர்ந்தது தான் பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே சினிமா வருஷங்களை தெரிஞ்சுக்கணுமாலும் உடனே பார்த்திங்கன்னா மகி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்கள்.
நன்றி.